அன்பான மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற பாடப்பகுதி தரம் 10ற்குரிய தனிப்பாடல்கள் பகுதியில் இடம்பெற்றிருக்கின்ற 4 பாடல்களில் முதலாவது பாடல். இந்த முதலாவது பாடலை பாடியிருக்கின்ற புகழேந்தி புலவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். புகழ்பெற்ற சிற்றிலக்கியமான நளவன்பா என்ற இலக்கியத்தை பாடியவர் தான் இந்த புகழேந்தி புலவர். நள தமயந்தி கதை உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அந்த இலக்கியத்தின் ஆசிரியர் இந்த புகழேந்தி புலவர். அவரால் சோழர் கால பகுதியில் பாடப்பட்ட பாடல் தான் இந்த பங்க பழனத்து என்று ஆரம்பிக்கின்ற இந்த பாடல். இந்த தனிப்பாடலிலே முக்கியமாக 3 விடயங்களை புகழேந்தி புலவர் பாடியிருக்கின்றார். இந்த பாடல் மொத்தமாக 8 வரிகளை உள்ளடக்கியது. எத்தனை வரிகள்? 8 வரிகளை உள்ளடக்கியது. அந்த 8 வரிகளில் முதல் 4 வரிகளில் சோழ நாட்டினுடைய வளம் என்ன பிள்ளைகள், சோழ நாட்டினுடைய வளச்சிறப்பினை பாடியிருக்கின்றார். அடுத்த 2 வரிகளில் குலோத்துங்க சோழ மன்னனுடைய சிறப்பு, குலோத்துங்க சோழ மன்னனுடைய சிறப்பினை பாடியிருக்கின்றார். மிகுதி 2 வரிகளில் ஒரு பெண்ணுடைய காதல் துயரம், பிரிவு துன்பம் என்பவற்றை பாடியிருக்கின்றார். மொத்தமாக 8 வரிகள். அப்பாடலை பார்க்கலாம். பங்க பழனத்து உளுமுளவர் பலவின் கனியை பறித்தது என்று சங்கிட்டு எறிய குரங்கு இளநீர்தனை கொண்டெறியும் தமிழ்நாடா கொங்கற்கு அமராபதியளித்த கோவே இராசகுலதிலகா வெங்கண் பிறைக்கும் கரும்பு இறைக்கும் மெலிந்து அப்பு இறைக்கும் விழிவேலே. மீண்டும் ஒரு முறை. பங்க பழனத்து உளும் உழவர் பலவின் கனியை பறித்தது என்று சங்கிட்டு எறிய குரங்கு இளநீர்தனை கொண்டு எறியும் தமிழ்நாடா கொங்கற்கு அமராவதி அளித்த கோவே ராசகுலதிலகா வெங்கண் பிறைக்கும் கரும்பு இறைக்கும் மெலிந்து அப்பு இறைக்கும் விழிவேலே. இதுதான் அந்த பாடல். இந்த பாடலிலே என்ன விடயம் கூறப்பட்டிருக்கின்றது என்பதை, அதனுடைய பொருளை முதலாவதாக பார்க்கலாம். பங்க பழனத்து உளும் உழவர் பலவின் கனியை பறித்ததென்று சங்கிட்டு எறிய குரங்கு. குரங்கு என்ன செய்தால், குரங்கானது பலவின் கனியை பறித்தது என்று அந்த சோழ நாட்டிலே காணப்படுகின்ற பலாமரங்கள்ல உள்ள அந்த பலாக்கனியை பறிச்சு சாப்பிடுது. பலவின் கனி, பலாக்கனியை பறித்து சாப்பிட. முதலாவது வரி பாருங்க. பங்க பழனத்து, பங்கம் என்றால் சேறு, பங்கம் என்றால் சேறு, பழனம் என்றால் வயல். பங்க பழனத்து உளுமுழவர், அப்ப என்ன கருத்து? சேறு நிறைந்த வயல்களிலே உழவு செய்கின்ற உழவர்கள். குரங்கு என்ன செய்து? பலாப்பழத்தை பறிச்சு சாப்பிடுது. அதற்காக பங்க பழனத்து உளுமுழவர், சேறு நிறைந்த வயல்களிலே உழவு செய்கின்ற உழவர்கள் என்ன செய்யணும்? பங்க பழனத்து உளுமுழவர் பலவின் கனியை பறித்ததென்று சங்கிட்டெறிய. அந்த வயல்களிலே காணப்படுகின்ற நீரோட்டம் மூலம், இதன் மூலம் சோழ நாட்டினுடைய வளச்சிறப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது. நீரோட்டத்தின் மூலம் அந்த வயல்வெளிகளுக்கு சங்குகள் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அந்த உழவர்கள் அந்த சங்குகளை எடுத்து அந்த குரங்குகள் மீது வீசுகின்றார். விளங்குதா? இதுல இருந்து நீர்வள சிறப்பு, நீர்வள சிறப்பு. சங்கிட்டு எறிய, அந்த வயல்களிலே காணப்படுகின்ற சங்குகளை எடுத்து அந்த குரங்குகள் மீது வீச இளநீர்தனை கொண்டறியும் தமிழ்நாடா. அதற்கு பதிலாக அந்த குரங்குகள் என்ன செய்து, தென்னை மரங்களிலே ஏறி அதில் உள்ள இளநீர் காய்களை பறித்து அந்த உழவர்கள் மீது வீசுகின்றது. சின்ன வயசுல அந்த குரங்கும் தொப்பி வியாபாரியும் கதை படிச்சிருப்போம், அதை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. பங்க பழனத்து உளுமுழவர் பலவின் கனியை பறித்ததென்று சங்கிட்டெறிய குரங்கு. குரங்கானது பலாப்பழத்தை பறித்ததற்காக
சேறு நிறைந்த வயல்களிலே உழவு செய்கின்ற உழவர்கள் என்ன செய்யணும், அந்த வயல்களிலே காணப்படுகின்ற சங்குகளை எடுத்து அந்த குரங்குகள் மீது வீச இளநீர் தனை கொண்டறியும் தமிழ்நாடா. அதற்கு பதிலாக அந்த குரங்குகள் தென்னை மரங்களின் மேலே ஏறி இளநீர் காய்களை பிடுங்கி அந்த உழவர்கள் மீது வீசுகின்ற தமிழ்நாடா. வளம் பொருந்திய தமிழ்நாட்டுக்குரியவன் சோழ மன்னர். விளங்குதா? கொங்கற்கு அமராவதி அளித்த கோவை. அடுத்தது நாங்க பார்க்க போறோம். பங்க பழனத்து உளும் உழவர் பலவின் கனியை பறித்தது என்று சங்கிட்டு எரிய குரங்கு இளநீர் தனை கொண்டறியும் தமிழ்நாடா. கொங்கற்கு அமராவதி அளித்த கோவை. ராசகுல திலகா. அடுத்த 2 வரி. கொங்கற்கு அமராவதி அளித்த கோவை. கொங்கர், கொங்கு தேசம் என்று சொல்லப்படுகின்ற நாடு, அந்த நாட்டிலே உள்ள அரசர்கள், படை வீரர்கள் அவர்களோடு யுத்தம் செய்து அவர்களுக்கு அமராவதி, அமரர் தேவர்கள், பதியண்டா நாடு, இடம், தேவர்களுடைய தலைநகரம், ஸ்வர்க்கம், அமராவதி நகரம், அதுதான் சொல்லப்படுது. அப்ப கொங்கற்கு அமராவதி அளித்த கோவே. கொங்கு தேசத்து அரசர்களை போரிலே கொலை செய்து அவர்களுக்கு அமராவதி அளித்த கோவே, தேவர்கள் வாழுகின்ற தலைநகரமான அமராவதி நகரத்தை வழங்கிய கோவே அரசே. கோவே அரசே. அடுத்த வரி. வெங்கண் பிறைக்கும் கரும்பு இறைக்கும் மெலிந்து அப்புரைக்கும் விழிவேலை. இது 3, இந்த பாடல்ல 3 பிறைகள் வருகின்றது. 3 பிறைகளும் 3 கருத்துக்களை தருகிறது. இங்க சந்தி பிரிக்கல அந்த வடிவம் மாறும் பாருங்க. வெங்கண் பிறைக்கும், அடுத்தது கரும்பு இறை. அதுல சேத்து பாகைக்குள்ள புத்தகம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், சேத்து கரும்புரை என்று வரும். கரும்பு இறைக்கும் மெலிந்து அப்புரைக்கும் என்று இருக்கு. அதை பிரிச்சா அப்பு சக இறைக்கும், அப்பு இறைக்கும் விழிவேலே. என்ன சொல்லப்படுது என்றால், வெங்கண் பிறை காதலன பிரிந்து காதலி துன்பத்தால் வாடுகின்றால் அந்த துன்ப நேரத்துல, அந்த துன்ப நேரத்துல காதலன் தன்னுடன் இருக்கை கீழே குளிர்ந்த நிலவ பொழிந்த அந்த சந்திரன் இப்பொழுது தலைவன் இல்லாத நேரத்துல அந்த தலைவிக்கு எப்படி இருக்கா, வெப்பமா இருக்கா. அது என்னத்தை காட்டுது, காதலினுடைய பிரிவை காட்டுது. அதனாலதான் அங்க புகழேந்தி புலவர் என்ன சொல்லுகிறாருன்னா, வெங்கண் புரை என்ன சொல்ற, வெங்கண் புரை என்று சொல்ற. வெங்கண் புரைக்கும் வெப்பமுடைய புரைச்சந்திரனுடைய ஒளியினாலும் வெங்கண் புரைக்கும். அடுத்தது கரும்பு இறை. கரும்பு வில்லையுடைய இறையார் மன்மதன். மன்மதன் கரும்பை வில்லாக வளைத்து வைத்திருக்கின்றார். அதனாலதான் அங்க சொல்லப்படுகிறது கரும்பு இறை. இறை என்பது கடவுள். கரும்பு விலையுடைய கடவுளாரு மன்மதன். அப்ப கரும்பு இறைக்கும் மெலிந்து, கரும்பு வில்லையுடைய மன்மதன் காரணமாகவும் அந்த பெண்ணுக்கு காதல ஏற்படுத்தியது யாரு, அந்த மன்மதன். அதனாலையும் கரும்புரைக்கும் மெலிந்து அப்புரைக்கும் விழிவேலே. அப்பு என்றா நீர். இங்க நீர் என்றது என்ன கருத்துல வருகிறது, அப்பு என்றது என்றா கண்ணீரை குறிக்குது. அப்பு உரைக்கும் விழிவேலே. அந்த பெண்ணுடைய உடலானது காதல் பிரிவால் மெலிந்து அவளுடைய கண்ணாகிய விழியாகிய வேல்களில் இருந்து என்ன செய்தா, கண்ணீர் சிந்துதான். விழியாகிய வேல்களில் இருந்து கண்ணீர் சிந்துதாம். ஏன், காதலின் பிரிவு துயரம். அதுதானே சொல்லப்பட்டிருக்கு. வெங்கண் பிறைக்கும் வெப்பமுடைய புரைச்சந்திரனுடைய ஒளியினாலும் கரும்பு இறைக்கும் கரும்பு வில்லை உடைய மன்மதன் காரணமாகவும், அந்த மன்மதன் தான் அந்த பெண்ணுக்கு காதலை ஏற்படுத்தினார். அவள் துன்பப்படுவதற்கு காரணம் மன்மதன். கரும்பு இறைக்கும் மெலிந்து அப்பு இறைக்கும் விழிவேலே. அவளுடைய விழிகளாகிய கண்களில் அந்த வேல்களில் இருந்து அவளுடைய விழிகள் வேல்களாக உருவாக்கப்பட்டிருக்கு. விழிவேல் உருவகணி விழிகளாகிய வேல்கள், வேல்களில் இருந்து கண்ணீர் சிந்துவதாக கூறியிருக்கின்றார். இதுதான் அந்த பாடலினுடைய சுருக்கமான விளக்கம். இந்த கடைசி 2 வரிகளிலும் வருகின்ற 3 புரைகள், வெங்கண் புரை, கரம்புரை, அப்புரை. இதுதான் பிள்ளைகள் இந்த பாடலை பற்றிய சுருக்கமான விளக்கம். இந்த பாடலை பற்றி அதிகமாக கூறிக்கொண்டே இருக்கலாம். நேரம் போதாமை காரணமாக சுருக்கமாக இந்த பாடலை தந்திருக்கின்றேன். முடிந்த வரைக்கும் மேலதிகமான தகவல்கள் தேவை என்றால்
கூறுங்கள். நன்றி.